ரொம்ப நாள் நடிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோமே மக்களே. உண்மை முகம் வெளியே வருது பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தரோட உண்மை முகம் வெளியே வருது பார்த்தீங்களா? ராணவ் அவ்வளவு தூரம் வழியில் இருக்கும்போது கூட நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அன்சிதா இவ்வளோ பிரச்சனைகள் சீரியஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சாரி கேட்குறாங்க. நான் கூட அது உண்மையிலே தப்பாக நினச்சிட்டேன், ரொம்ப சாரி அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் சௌந்தர்யா அந்த இடத்துலையும் தன் மனசில் இருக்கக்கூடிய வன்மத்தை கக்குறாங்க. இதுதான் நான் சொல்கிறேன்ல, ரொம்ப நாளைக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் நடிக்க முடியாது. நீங்கள் யாருன்றதை வெளியே காட்டிடும் பிக் பாஸ். அதுவும் முக்கியமான தருணத்தில் காட்டிடும். இப்போ கூட இது வெளியே போகும், அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க பண்ணுறாங்க. சௌந்தர்யா இப்போ பண்ணுறதா ஸ்கோரிங்காக பண்ணுற விஷயம். யாருக்காக இருந்தாலும் ஒரு ஆள் அடிபட்டாங்கன்னா 100% ஒரு மனுஷனாக இருக்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மனசு ஒன்று வலிக்கும். சாரிடா, இந்த நேரத்தில் இவனை பேசக்கூடாது, இந்த நேரத்தில் இது பண்ணக்கூடாது. இவங்க எந்திரிக்கும் போது கூட அவங்க சொல்கிற விஷயம் கூட அவனை காயப்படுத்த வந்து நான் வேணுன்றதுக்காக பண்ணலை, இதெல்லாம் வந்து அப்படி பண்ணலை அப்படின்னு ராணவ் சொல்கிறான். ஓகே, நிறைய விஷயங்கள் கேமராக்காக பண்ணியிருக்கான், அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் அடிபட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கும் போது அவனை திருப்பி அடிக்கிறது இருக்கு இல்லையா, அது முத்துக்குமரன் போன வாரம் ஒன்று சொன்னார் பாருங்க, செத்து கிடக்கிறவனோட போனத்தை அடிக்கிற மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ கூட சாரி சொல்கிறதுக்கு அவங்க எந்திரிக்கலையா. அவங்க என்ன சொல்கிறதுக்கு எந்திரிச்சாங்கன்னா, அடிபட்டது அப்படின்றது அவனோட பிரச்சனை தான் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதுக்காக தான் நான் எந்திரிச்சேன். அடிபட்டது கூட அவனோட பிரச்சனை தான். ஒரு கேமில் வந்து வேணுன்னே அடிபடணுன்றக்காக அவன் பண்ணான்ற மாதிரி சௌந்தர்யா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. வாண்டடாக வந்து அடிபடணுன்றக்காகவே அவன் விளையாண்டான் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தோணுது. இந்த அளவுக்கு கேவலமான, இந்த அளவுக்கு மட்டமான தாட் ப்ராசஸ் இருக்க ஒரு ஆளை பிக் பாஸ் ஷோவில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி அவன் அடிபட்டிருக்கானா அதை விட்டு போக வேண்டியதானே, அதையும் ஒரு கண்டென்ட் ஆக்கணுமா, அதையும் பேசி நீங்கள் அதில் மைலேஜ் தேடிக்கணுமா, நீங்கள் வந்து அதுலேயும் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் உங்களுக்கு தனியாக இருக்கணுமா? எல்லாரும் அந்த இடத்துல பேசுகிறாங்க, நான் மட்டும் தனியாக பேசணும். ராணவ சொல்லிடுவாங்க இவங்க. எவ்வளோ மட்டமான ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ இந்த இப்போ சௌந்தர்யாவோட பிஆர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இதை பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க, ஷோவை பார்த்துக்கலாம், இதை பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க, ஷோவை பார்த்துக்கலாம். நீங்கள் வெளியே, நான் சொல்கிறேன், அந்த அம்மா உள்ள முதல்ல உங்கள் டவுசரை தான் கிழிக்க போகுது. அந்த அம்மா உள்ளே பண்ணுற வேலைகளுக்கு ஃபைனலுக்குள்ள வெளியே இருக்கக்கூடிய சௌந்தர்யா பிஆரோட டவுசரை கிழிக்க போகுது. நீங்கள் உருட்டுன்னு உருட்ட போகிறீங்க, இங்கே பேசுகிறதா அங்கே பேசுகிறதான்னு தெரியாமல். முத்துக்குமரனுக்கு ஆதரவாகவும் சௌந்தர்யாவுக்கு எதிராகவும் பேச முடியாத ஆட்கள், முத்துக்குமரனை எதிர்த்தும் சௌந்தர்யாவுக்கு ஆதரவாகவும் பேச முடியாத ஆட்கள் இன்னும் இருக்காங்க. ரெண்டுக்கு நடுவில் அங்கேயும் முத்துக்குமரனுக்கு சௌந்தர்யாவுக்கு ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து வந்துச்சுன்னா 2 சைடும் பேசாமல் விட்டுருவாங்க. ஓகேவா? ஏன்னா முத்து அடிக்கக்கூடாது. சௌந்தர்யாவும் உள்ள முத்து அடிக்கவே மாட்டாங்க, பெருசாக லைட்டாக பெரிய கான்வர்சேஷனுக்குள்ள போகவே மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு தெரியும். வெளியே என்ன பண்ணாலும் தூக்கி பிடிக்க வேண்டிய ஆட்கள் இருக்காங்க. என்ன பண்ணாலும் சரி, வா சூப்பர் வண்டர்ஃபுல், உண்மையான கேரக்டர்ன்றதை பிக் பாஸ் வீடு வெளிக்காட்டி கொடுத்துரும். இதுதான் உண்மையான கேரக்டர். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஜாக்லினுக்காக நீங்கள் அன்னைக்கு நின்னீங்கல்ல, அடிக்க போனீங்கல்ல, அது உண்மையா இது உண்மையா? கேமில் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த அந்த ஃபஸ்ட்டு ஒரு கேமில் வந்து உங்களை அடித்து பிடிச்சி எல்லோரும் இது பண்ணும் போது உங்களுக்கு எந்த விதமான என்ன சொல்கிறது எதுவும் இல்லை, ஒரு கேம் ஸ்பிரிட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணீங்கல்ல, அது உண்மையா இது உண்மையா? எவ்வளோ மாற்றங்கள் என்ன இந்த ஷோ, அந்த பிக் பாஸ் ஷோவோட ஒரு இதே தான். அப்படியே உள்ளே இருக்கக்கூடியது அப்படியே வெளிக்காட்டிடும். சௌந்தர்யாவோட இந்த ஒரு கான்டெக்ஸ்ட் இப்போ அவங்க பேசியிருக்க பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. எனக்கு தெரிஞ்சு மிக 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 மட்டமான செயல்.